இந்த கடகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதேமாரி விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறது, மீனத்தில் சுக்கிரன் இருக்குது. இந்த 3 ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த சுக்கிர தசை இந்த 20 வருஷமும் உங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும். சார் எனக்கு என்ன சார் நீங்கள் லக்கணம் 10 வருஷம் தானே சொன்னீங்க, இப்போ 20 வருஷம் லக்கணம் தசாபுத்தி போகுது, 20 வருஷம் கஷ்டப்படுத்துமானா? ஆமாம், நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி அப்போ தான் ஒரு வேலை கிடைக்கும், வீடு கட்டியிருப்பாங்க, வேறு ஊருக்கு போகிறாங்கிறது வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சார் எனக்கு வந்து கடகத்தில் இருக்குது சார், இல்லை எனக்கு விருச்சத்தில் இருக்குது சார், எனக்கு மீனத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் இந்த சுக்கிரதசை என்பது பயன்படுமான பயன்படாது. ராசி கட்டத்தை எடுத்து சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்களேன், இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் இந்த வீடியோட பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்களேன். உங்களுக்கு சுக்கிரதசை நடந்திருக்கும்ல, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடியோட நடந்திருக்கும் ஒருத்தருக்கு சுக்கிரதசை. கடகராசியில் சுக்கிரன் இருக்குது, நான் சுக்கிரதசை கடந்து வந்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தர். அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே போராட்டம் அந்த 20 வருஷம் முடிகிறதுக்குள்ளே எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயும் வந்து முடியக்கூடிய அமைப்பு இருக்கும். இது சார் நீங்கள் லக்கணத்தை வச்சு தானே சார் சொல்லணும்? ஆமாம், லக்கணத்தை வச்சு தான் சொல்லணும். உங்களுக்கு கேள்வி லக்கணம் தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும், எவ்வளோ தூரம் லாபம், எவ்வளோ தூரம் நட்டம், எவ்வளோ தூரம் விரயம், எவ்வளோ தூரம் சுபம், எவ்வளோ தூரம் அசுபம்னு நம்ம சொல்ல முடியும். எது நல்லது நடந்திருக்கு, எவ்வளோ கெட்டது நடந்திருக்கு சொல்ல முடியும். ஆனால் பொதுவான பலன் பேசும்போது சுக்கிரதசை எல்லாரும் என்ன சொன்னால் சுக்கிரதசை எனக்கு யோகம் இருக்கும். எப்படிங்க இருக்கும்? கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க. நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணால் எடுத்து போட்டு பாருங்கள்.